அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. முதல் கட்டத்திலேயே மக்களவை தேர்தல் நடைபெறும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வாக்கு சேகரிக்க வரவிருக்கிறார். இந்த முறை 4 நாட்கள் அவர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்தும் பாஜக வேட்பாளர்களுக்காகவும் வாக்கு சேகரிக்க வரும் 9ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகிறார். வேலூர், தென்சென்னை, நீலகிரி, கோவை, பெரம்பலூர், விருதுநகர் ஆகிய 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். வரும் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து வேலூரில் வாகன பேரணியில் ஈடுபடுகிறார். அன்று மாலை 6 மணிக்கு தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து சென்னையில் அவர் வாகன பேரணி செல்லவிருக்கிறார். வரும் 10ஆம் தேதி காலை 11 மணி அளவில் பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து நீலகிரியில் வாகன பேரணி செல்லும் பிரதமர் கோவை தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை ஆதரித்து கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தரை ஆதரித்து பெரம்பலூரில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 11 மணி அளவில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பரப்புரை மேற்கொள்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.